ஹாய் வெல்கம் டு மினி சீரிஸ். அது என்ன மினி சீரிஸ்னு கேட்குறீங்களா? இப்போ நான் வீடியோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த மாதிரி டியூரேஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு வந்து எப்படி சொல்ல, எடிட்டிங் டைமு, மேக்கிங் டைமு இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ரெகுலராக இந்த வீடியோஸ் அப்படின்றத போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு இந்த டவுட் இருக்குது, இதை கிளாரிஃபை பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு இந்த டவுட் இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மினி சீரிஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். அந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்து எடுத்து, அதாவது ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரிப்ளை அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். அதாவது இப்போ ரொம்ப பேசிக்கான டவுட்டாக இருக்கும், ப்ரோ இப்போ என் பைக்கில் வந்து பிஸ்டன் பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ. ப்ரோ அப்புறம் R15 வந்து லாங் டிரைவ் போகலாமா, அதாவது டூரிங் அப்படின்றது பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு சின்ன வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பைக்குக்கான ரிவ்யூ அப்படின்றதுமே வந்து தொடர்ச்சியாக வரதான் போகுது. ஆனால் இது வந்து டெய்லி எப்படி சொல்ல, டெய்லி வந்து ஒரு 6 மணி போல் இல்லை 7 மணி போல் இந்த மாதிரியான ஒரு சின்ன மினி சீரிஸ் அப்படின்றது வந்து டெய்லி வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோட டியூரேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கான ரிப்ளையாகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டவுட்ஸ்ன்றது கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாதாரண டவுட்டாக இருக்கும், ப்ரோ இப்போ நான் வந்து ஒரு 100cc பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான டவுட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்ற ஒரு தயக்கத்தில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் வந்து அந்த மாதிரி சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் தயங்காமல் கேளுங்க. கண்டிப்பாக அதுவுமே வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மினி சீரிஸ் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ, அதே மாதிரி ஒரு பைக்கை பற்றின ரிவ்யூஸுமே வந்து கண்டினியூஸாக வந்து பண்ண தான் போகிறேன். ஆனால் அந்த பைக்கை பற்றின ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 5 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான பைக் ரிவ்யூஸ் அப்படின்றது வரப்போகுது. ஆனால் உங்களுக்கான கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு நாளைக்கு 2 வீடியோ வந்து டெய்லி பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன பைக்கை பற்றி டவுட்ஸ் இருக்கோ அதை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ அந்த கமெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது சம்மந்தமான ஒரு வீடியோவுமே நான் வந்து பண்ணுறேன். இந்த மினி சீரிஸ் அப்படின்றது இப்படி தான் இருக்க போகுது. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பேசிஸில் தான் வரப்போகுது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு மினி சீரிஸ் வந்து நீ பார்க்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து டெய்லி நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் தானே தவிர மித்தபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, அவ்வளோதான், பை.